அனைவருக்கும் வணக்கம். மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில் வந்துள்ள படம் போட். இதில் முக்கிய நடிகர்களாக யோகி பாபு, கௌரி கிஷன் நடித்துள்ளனர். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல சம்பவங்கள் சென்னை மண்ணிலும் நடந்திருக்கு. அவற்றை திரைப்படமா கற்பனை கலந்து சொன்ன படங்கள்னு பார்த்தா சில படங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லப்படாத கதைகள் இன்னும் பல இருக்கு. இந்த படத்தில் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஹிட்லருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஜப்பான் நாட்டு வீரர்கள் சென்னை மீது குண்டு வீசியதை மையமா வச்சு கதை அமைச்சிருக்காங்க. த ஓல்டு மேன் அண்ட் த சி மற்றும் 12 ஆங்கிரி மேன் ஆகியவற்றின் இன்ஸ்பிரேஷன் இந்த படம் என ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. 1943ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னை மீது ஹிட்லர் ஆதரவு படையான ஜப்பான் வீரர்கள் விமானம் மூலம் குண்டு போட்ட காலம். அதற்கு பயந்து திறந்த வெளியில்தான் மருத்துவமனை, நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு செயல்பாடுகள் நடந்தது. அப்படி விமானங்கள் ஒரு நாள் பறந்தபோது போட் வைத்துள்ள மீனவரான யோகி பாபு அவருடைய பாட்டி தம்பியுடன் போட்டில் போக நினைக்கிறாங்க. ஆனா தம்பி போலீசிடம் சிக்கிக்கொள்ள உயிருக்கு பயந்த சிலர் யோகி பாபுவின் போட்டில் ஏறி விடுறாங்க. உயிரை காப்பாற்ற கடல் எல்லையை தாண்ட நினைக்கிறாங்க. அதன் பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தின் மீதி கதை. ஆரம்ப சில நிமிடங்களை தவிர மற்ற காட்சிகள் அனைத்தும் கடலில் ஒரே ஒரு போட்டில் நடக்குது. அந்த காலகட்டத்தை கடற்கரை காட்சிகளில் கண் முன் கொண்டு வந்துள்ளாங்க. கதையின் நாயகனாக மீனவராக யோகி பாபு தன் தம்பியை மீட்க முயற்சித்து தோற்று போனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நோக்கத்துல சிலரை படகுல ஏற்றுக்கொள்றாரு. அதன் பின் மெட்ராஸ் எங்க ஊரு, மத்தவங்க பிழைக்க வந்தவங்க, படகுல இருந்து 3 பேரு குதிச்சே ஆகணும் ஆகியவற்றை திரும்ப திரும்ப சொல்லி வராரு. கிளைமேக்ஸில் யோகியும் அவரது பாட்டி லீலாவும் செய்யும் செயல் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணு. உயிருக்கு பயந்து படகில் ஏறுபவர்களாக மயிலாப்பூர் பிராமணர் சின்னி ஜெயந்த், அவரது மகள் கௌரி கிஷன், இன்வெஸ்டிகேட்டிங் அதிகாரியாக எம்.எஸ். பாஸ்கர், பாலக்காட்டைச் சேர்ந்த மலையாளியாக ஷாரா, ராஜஸ்தானை சேர்ந்த சேட்டாக சாம்ஸ், கர்ப்பிணியாக இருக்கும் தெலுங்கு பெண்ணாக மதுமிதா, யோகி பாபு பாட்டியாக கொல்லப்புலி லீலா, ஆங்கிலேய அதிகாரியாக லெஸ்ஸி பாக்ஸ் ஆலன் ஆகியோர் நடித்திருக்காங்க. இவர்களுக்குள் நடக்கும் வாக்குவாதம், சிறு சிறு மோதல் என திரைக்கதை நகருது. கௌரிக்கு யோகி பாபு மீது காதல் வர்றது நம்ப முடியல. நடுக்கடல்ல படகை வச்சு படமாக்குவது எளிதான விஷயம் அல்ல. ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் உழைப்பு தெரியுது. ஆனாலும் கடல் பயணத்தின் சூழல் எப்படி இருக்கும் என்பதை காட்சிகளின் மூலம் பார்வையாளர்களுக்கு இன்னும் அதிகமா புரிய வச்சிருக்கணும். கரையோரம் மட்டுமே படகு இருப்பது போல உணர்வுதான் வருது. ஜிப்ரான் தனது இசையமைப்பில் காட்சிகளுக்கு முடிஞ்ச வர உயிரூட்டியிருக்காரு. காமெடி நடிகர்கள் இருக்கிறதுனால படம் காமெடியாக நகரும் அப்படின்னு எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான். அனைவருமே சீரியஸாக சண்டை போட்டு வாக்குவாதத்தில் மட்டுமே ஈடுபடுறாங்க. ஜாதி மதம் பார்க்காமல் அந்த காலத்தில் ஒரே எதிரியான ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டதை காட்டாம தங்களுக்குள் மொழி, சாதி, இனம் ஆகியவற்றை வச்சு தங்களுக்குள் சண்டை போட்ட மக்களை பற்றி தான் அதிகம் பதிவு செஞ்சிருக்காங்க. திரைக்கதையில எந்த ஒரு திருப்பமும் இல்லாமல் படத்தில் போட் எப்படி சுற்றி சுற்றி வருதோ அதே போல இலக்கில்லாமல் நகருது திரைக்கதை. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.